சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மார்கழி மாதத்தில் குலதெய்வத்திற்கு கட்டாயம் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி மாதம் அப்படின்னாலே எல்லாரும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நீண்ட கால வேண்டுதல் நிறைவேற்ற வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம். நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம சுற்றி சுற்றி பார்த்தாலும் இந்த 3 பிரச்சனைகள் தான் மாற்றி மாற்றி வரும். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா பணப்பிரச்சனை, இன்னொன்று நல்ல வேலை வாய்ப்பு, அடுத்ததாக நோய் இல்லாமல் இருக்கணும், அடுத்து சுபகாரிய தடை. இந்த ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருக்கின்றதோ இதில் ஒரு 3 முறை நான் சொல்கிறேன். நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் குலதெய்வ விளக்கு ஏற்றுவோம் பார்த்திங்களா, அந்த விளக்கில் இந்த 3 முறையை பயன்படுத்தி இந்த மார்கழி மாதம் முழுவதும் விளக்கு ஏற்றுங்கள். இல்லைங்க, எங்களால் மார்கழி மாதம் முழுவதும் விளக்கு ஏற்ற முடியாது, ஏன்னா பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மாதவிடாய் பிரச்சனை வரும், அதுவும் இது பனிக்காலம், நிறைய பேருக்கு உடம்பு முடியாமல் போயிடும். அதனால் தொடர்ந்து யாராலையுமே முக்கால்வாசி ஏற்ற முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 21 நாட்களாவது, அதாவது மார்கழி 29 நாட்கள் இந்த முறை வருகின்றது, இதில் 21 நாட்களாவது இந்த விளக்கு உங்கள் வீட்டில் ஏற்றுவது போல் பார்த்து கொள்ளுங்கள். முதல்ல குலதெய்வ விளக்கு எப்படி ஏற்றுவீங்க? ஒரு மனை வைத்து அதன் மேலே ஒரு தட்டு வச்சு, அதற்கு அந்த தட்டில் சஷ்டி சிம்பிள் அதை சந்தனத்தால் வரைஞ்சி சந்தன குங்குமம் பொட்டு வச்சு, அதற்கு மேலே மண்ணகல் விளக்கு வச்சு, அதற்கு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு, இழுப்பெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு நம்ம குலதெய்வ விளக்கு தனியாக ஏற்றுவோம். அதே குலதெய்வ விளக்கு தான். ஆனால் இந்த முறையில் ஏற்றும்போது கண்டிப்பாக உங்கள் வேலை வாய்ப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு தீர வேண்டும். வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும்னாலும் சரி, இல்லை இந்த வேலையோட பெட்டராக இன்னொரு வேலை எனக்கு கிடைக்கணும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இந்த மார்கழி மாதம் முழுவதும் உங்கள் குலதெய்வ விளக்கின் அடியில் துவரம் பருப்பு பரப்பி அதன் மேலே உங்கள் குலதெய்வ விளக்கு வச்சு ஏற்றுங்கள். துவரம் பருப்பு செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியமாக இந்த துவரம் பருப்பு இருக்கின்றது. இந்த துவரம் பருப்பு வைத்து இந்த மார்கழி மாதம் முழுவதும் நம்ம குலதெய்வ விளக்கு ஏற்றும் போது கண்டிப்பாக நம்ம வேலையில் உள்ள தடைகள், உயர் பதவிகள், இது அனைத்துமே கிடைக்கும். வேலை வாய்ப்பு சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த துவரம் பருப்பு தீபம் ஏற்றும் போது, நம்ம குலதெய்வத்திற்கு ஏற்றும் போது கட்டாயம் இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் நமக்கு தொழில் முன்னேற்றம் மற்றும் அதிக லாபம் ஏற்படும். தொழிலில் ஏதேனும் ஒரு தடை இருந்தாலும் அந்த தடையும் முடிவுக்கு வரும் காலமாக இந்த காலம் இருக்கும் உங்களுக்கு. சுபகாரிய தடைகள் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா, இந்த மார்கழி மாதம் நீங்கள் குலதெய்வ விளக்கு ஏற்றும் போது அந்த குலதெய்வ விளக்கின் உள்ள 2 டைமண்ட் கல்கண்டு போட்டு ஏற்றுங்கள். நான் சென்ற ஆண்டும் இந்த பதிவு நான் கொடுத்தேன். அதில் சுபகாரிய தடைக்கு இதே பரிகாரம் தான் சொன்னேன். அதில் பலருமே இந்த டைமண்ட் கல்கண்டு போட்டு நாங்கள் விளக்கு ஏற்றி எங்கள் வீட்டில் உள்ள சுபகாரிய தடைகள் நீங்கி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷம் புதுசாக பார்க்குறவங்களும் இல்லை ஏற்கனவே உள்ள சப்ஸ்கிரைபரும் பார்த்தீங்கன்னா, இந்த முறை உங்களுக்கு சுபகாரிய தடைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதே முறையை பின்பற்றுங்க. நீங்கள் குலதெய்வ விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்கின் உள்ள அந்த எண்ணெய்க்குள்ளேயே 2 டைமண்ட் கல்கண்டு தினமும் 2 போடணும். 3வதாக எங்கள் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் விலகணும், வீடே சுபிட்சமாகணும் அப்படின்னா, நீங்கள் குலதெய்வ விளக்கு ஏற்றும்போது அந்த தட்டு வச்சு அதன் மேலே பச்சரிசி பரப்பி அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அது மேலே உங்கள் குலதெய்வ விளக்கு வச்சு ஏற்றுங்க. பச்சரிசி அதில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அன்னபூரணி தாயாரின் மற்றும் லக்ஷ்மி தாயார் உங்கள் குலதெய்வம், இந்த 3 தெய்வங்களின் அனுகிரகத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். இதுபோல் மார்கழி மாதம் உங்களுக்கு என்ன தேவை இருக்கின்றதோ அந்த தேவைக்கு ஏற்றாற் போல் இந்த 3 முறைகளில் ஏதாவது ஒரு முறையில் நீங்கள் தாராளமாக விளக்கு ஏற்றலாம். இது 3 முறையும் பின்பற்றலாமான்னு கேட்டிங்கன்னா, ஒரே நேரத்தில் இந்த 3 முறையும் பின்பற்றக்கூடாது. உங்களுக்கு இப்போ நீங்கள் குலதெய்வ விளக்கில் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், துவரம் பருப்பு தீபம் ஏற்றுனீங்களா, அதை மட்டும்தான் நீங்கள் செஞ்சுட்டு வரணும் அந்த மார்கழி மாதம் முழுவதும்.
உங்கள் எண்ண அலை இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதலை கடவுளை நோக்கி வைங்க. அதே வேண்டுதலை இந்த மார்கழி மாதம் முழுவதும் கடவுளை வேண்டிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களோட எண்ணங்கள் நிறைவேறும். அது ஒரு நாளைக்கு எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், துவரம் பருப்பு பிடிக்கும். இன்னொரு நாளைக்கு சுபகாரிய தடை விலகணும் அப்படின்னு சொல்லி கற்கண்டு போட்டு ஏற்றுனீங்க. அப்படி மாற்றி மாற்றி ஏற்றுனீங்கன்னா அந்த வேண்டுதல் வந்து அந்த அளவுக்கு சீக்கிரமாக நிறைவேறாது. இப்ப எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். இந்த துவரம் பருப்ப என்ன செய்றது? பச்சரிசிய என்ன செய்றது? எண்ணெய்க்குள்ள உள்ள கல்கண்டு என்ன பண்றது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நம்ம விளக்கு ஏத்தணும். இப்ப காலையில விளக்கு ஏத்துறீங்க, வியாழக்கிழமை விளக்கு சுத்தம் பண்றதுக்குன்னே உகந்த நாள். காலையில வியாழக்கிழமை காலைல விளக்கு ஏத்திட்டீங்க. விளக்கு ஏத்தி அந்த எண்ணெயெல்லாம் தீர்ந்த பிறகு, மதியானமா இல்ல ஒரு 12 மணிக்குள்ள விளக்கு விளக்குறது ரொம்பவே நல்லது பகல்ல. அந்த 12 மணிக்குள்ள என்ன பண்றீங்க, அந்த துவரம் பருப்பு இருக்கு பார்த்தீங்களா, அத நீங்க சமையல்ல தாராளமா சேர்த்துக்கலாம். இல்லங்க எண்ணெய் கசிவு இருக்கு, அதனால எண்ணெயா இருக்கு, நாங்க எப்படி சமையல்ல சேர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அத கொஞ்சம் ஊற வச்சு பறவைகளுக்கு உணவாக குடுக்கலாம். அந்த கற்கண்டு எண்ணெய்க்குள்ள உள்ள கற்கண்ட எடுத்து எறும்புகளுக்கு உணவாக குடுத்துருங்க. இதே போல தான் பச்சரிசியும் நீங்க உணவுலயும் சேர்த்துக் கொள்ளலாம். உணவுல சேர்க்க முடியாத பட்சத்தில, பச்சரிசி எங்களுக்கு சேராது, பச்சரிசி சாப்பிட்டாலே ஒரு சிலருக்கு வயிறு வலி வரும். அதனால பச்சரிசி எங்களுக்கு சேராது அப்படிங்கிறப்ப அந்த பச்சரிசிய ஊற வச்சு பறவைகளுக்கு உணவாக குடுத்து விடுங்கள். 2வது விஷயமா இந்த மார்கழி மாதத்துல நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க குலதெய்வ கோவில்ல மார்கழி மாதம் 29 நாட்களும் பூஜைகள் நடக்க வேண்டும். காலை நேரத்துல உங்க குலதெய்வத்திற்கு பூஜை நடக்கணும். நெய்வேத்தியங்கள் வைக்கப்பட வேண்டும். அத நீங்க எல்லாரும் உங்க குலதெய்வத்தை வணங்குற குலமக்கள் எல்லாரும் சேர்ந்து அது சரியான முறையில் நடக்கின்றதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களால சுவாமிக்கு என்னென்ன பொருட்கள் அபிஷேக பொருட்களுக்கா இருக்கட்டும், இல்ல நெய்வேத்தியங்களுக்காக இருக்கட்டும், இந்த மார்கழி மாதத்துல உங்க குலதெய்வத்திற்கு ஏதேனும் பொருட்கள் உங்களால வாங்கி கொடுக்க முடிவது இன்னுமே சிறப்பு. அது நம்ம குலத்தையே காக்கிற குலதெய்வத்திற்கு இந்த மார்கழி மாதம் நம்மளால என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ அந்தந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் செய்ய செய்ய உங்கள் குடும்பம் மேன்மையடைவதை கண்கூட உங்களால் பார்க்க முடியும். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதம் முழுவதுமே காலையில நீங்க கோலம் போடுவீங்க பார்த்தீங்களா, அந்த கோலத்தில் ஒரு விளக்கும், உங்க தலைவாசல்ல 2 விளக்கும் ஏற்றிய பிறகு உங்க பூஜை அறையில வந்து விளக்கு ஏற்றணும். இது வந்து மார்கழி மாதம் 29 நாளையும் நீங்க செய்யலாம். என்னங்க மாதவிடாய் காலத்துல தான் எங்களால செய்ய முடியாதேங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதவிடாய் நேரத்துல நம்மளால பூஜை ரூமுக்கு தான் நம்மளால போக முடியாது. பூஜை தான் பண்ண முடியாது. பூஜை விளக்கு ஏற்ற முடியாது. ஆனா வாசல்லையும் தலைவாசல்லையும் தாராளமாக ஏற்றலாம். உங்களுக்கு மாதவிடாய் காலம் வரப்போகின்றது அப்படின்னாலே நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய், திரி, தீப்பெட்டி இது எல்லாத்தையும் நீங்கள் வெளில கொண்டு வந்து வச்சுக்கோங்க. வெளில வச்சுக்கிட்டு நீங்கள் மாதவிடாய் காலங்கள்லையுமே வாசலில் கோலம் போட்ட பிறகு தலைவாசலில் 2 தீபம் எப்போதும் ஏற்றுங்கள். தலைவாசலில் உங்கள் குலதெய்வம் விரும்பி வசிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்திற்கு மாதவிடாய் காலங்கள்லையும் நீங்க தாராளமாக இந்த இடத்தில் தீபம் ஏற்றலாம். இதில் ஒன்றும் தவறுமே இல்ல. கண்டிப்பா உங்க குலதெய்வம் அத மனதார மகிழ்ச்சியோட ஏத்துக்குவாங்க. அனைத்து கோவில்கள்லையுமே காலை நேர பூஜைகள் அப்படிங்கிறது நடக்கும். உங்களால முடிந்த அளவுக்கு அருகில உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவில்கள்ல உள்ள பூஜைகள்ல கலந்து கொள்ளுங்க. உங்களால அந்த பூஜைகளுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் தாராளமா செய்யுங்க. இந்த மார்கழி மாதம் நம்ம வேண்டுதல் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்துல நம்ம கடவுளை நோக்கி ஒரே வேண்டுதல் வைப்போம். அந்த வேண்டுதல் சீக்கிரமாவே நிறைவேறும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.